குட் ஈவினிங் டு ஆல். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ரமணி. ஆக்சிஸ் இந்தியாவில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக வந்து இந்த ஆக்சிஸ் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மிஸ்டர் சரண்யா சங்கர் சிஇடி மேடம்க்கும் நான் இந்த தருணத்தை தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை நான் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத கை குழந்தையோடு எடுத்தேன். 1.5 வருஷமாக பார்ட் டைமாகவும் 1.5 வருஷமாக ஃபுல் டைமாகவும் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 15 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு வீட்டிலேருந்தே ஒரு பெண்களால் பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து ஒரு 15 லட்ச ரூபா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட ஆக்சிஸ் இந்தியாவில் மட்டும்தான் முடியும். உண்மையாகவே இந்த தருணத்தில் நம்மளோட ஹானரபிள் எம்டி இந்த தருணத்தில் நம்ம கம்பெனியோட எம்டி ஏவி செந்தில்குமார் சாருக்கும் சிஇஓ பாபு சாருக்கும் நம்மளோட ஃபவுண்டர்ஸ் நெக்ஸ்ட் விபிஸ்க்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப கர்ப்பப்பை சம்மந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சானிடரி நாப்கின் தான். ஒரு பெண் வந்து 12 வயசில் வந்து ஒரு குழந்தை வந்து 12 வயசில் வந்து ஒரு பெண்மையை அடையிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு வரைக்கும் அவங்க வந்து இந்த நாப்கினோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் நாப்கின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதில் இருக்கிற வந்து அட்வான்டேஜ் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட பெரிய பொக்கிஷம் அப்படின்னா நம்மளோட யூட்ரஸ் அண்ட் கர்ப்பப்பை தான். ஏன் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனே உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஆனால் அதில் தான் நம்ம ரொம்ப வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். இப்போ ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு கருவறையில் வந்து சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே அங்கே வந்து சாமியாக கும்பிட்றோம். நம்மளோட பெண்மையோட கருவறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பை தான். அப்போ அது எவ்வளோ சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சு நம்ம வந்து எவ்வளோ ஒரு பாதுகாப்பு ஒரு பொக்கிஷமாக வந்து நம்ம அதில் பாதுகாக்கணும். அப்போது அந்த விஷயத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு விழிப்புணர்வை சொல்லி நிறைய பெண்களை வந்து பாதுகாக்கணும், அவங்கள வந்து ஒரு சேஃபான ஜோனுக்கு எடுத்து போகணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் என்னோட ஃபீட்பேக்கை தான் வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இதோடைய முதல்ல நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற நம்மளோட சானிடரி நாப்கினோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற நாப்கின் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், எல்லா பிராண்டுமே நாங்கள் வந்து வச்சுட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வந்து நான் இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லா பிராண்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்க. நான் வந்து இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஒன்ஸ் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே க்ளோசிங் ஆப்ஷன் இதில் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 பேக்கெட் வந்து ஒரு மாதத்துக்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது இதை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோசிங் ஆப்ஷன் இல்லாதப்ப நெக்ஸ்ட் மந்த் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வெளியில் இருக்க பாக்டீரியாஸ் ப்ளஸ்